என் பேரு ட்விங்கிள். இந்த படத்தில் என் பேர் சாதனா. And this is my first movie in Tamil. And thanks for the whole unit of Chatram Perinda Nilayam for giving me such support and love and showing love towards me. Being as a first movie for me, I have learned a lot from this movie. As I acted beside Periya artists like Pandyarajan sir, Nalini madam, and I have learned a lot from them. And director sir Ravi Priyan sir, and producer sir Babu sir, Roshan sir, hero, these all people have put an effort to give the best output. Thanks to Vijay Murali sir, Piyavas sir, for giving us such support and encouraging and pushing this to give the further, taking it to the further. And thanks to whole unit of whole technicians and everybody for encouraging this movie. And we all people need your blessings, and let's take it to the further. Thank you so much, and thanks to the media people for giving this opportunity to share my feelings towards you. Once again, thank you all the people. Thank you a lot. இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட இசை நிகழ்ச்சியை உங்களெல்லாம் சந்தித்தேன். மீண்டும் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். காரணம், நாங்கள் ஆரம்பித்த இந்த படத்தை இசை வெளியீட்டு விழாவை எந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி ரொம்ப சந்தோஷம். நான் எந்தெந்த ஊருக்கு போனால் எல்லாருமே சத்திரம் பண்ணி அந்த டிவியில் பார்த்தேன், இந்த டிவியில் பார்த்தேன், பேப்பரில் பார்த்தேன், பத்திரியில் பார்த்தேன். ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. உண்மையில உங்களுக்கு மனம் மாறி நன்றியை முதல் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுங்க. காரணம் எப்படின்னா, இதே இந்த ஏவிஎம் சார்பாக எவ்வளோ படம் எடுத்திருக்காங்க. உதாரணமாக சரி ஞாபகம் இல்லை, முந்தானம் முடிச்சான்னு தெரியல, சங்கரம் தெரியல, அந்த படம் பார்த்தீங்கன்னா 25 நாள் படம் ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, படம் 25 நாள் போஸ்ட் போட்டு இந்த படத்தில் முதல் டிக்கெட் ஒரு பட்டுப்பொடியை கொடுக்கப்படும், ஒரு குடம் கொடுக்கப்பெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாம் படம் ஓடி வசூல் ஆகி செஞ்சதுக்கப்புறம் விளம்பரம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லை. படம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விளம்பரங்கள் அதிகமாக தேவைப்படுது. எங்களை மாதிரி சின்ன தயாரிப்பு அது கொஞ்சம் சிரமமான விஷயங்கள் தான் இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முழு காரணம் எங்கள் அண்ணன் விஜயமுரளி சாரை தான் சொல்லணும். சாருங்களே அண்ணனை கூட படம் இந்த நிமிஷம் வரைக்கும் என் கூட இயக்குனர் சொன்னது போல ஆரம்பம் முதல் இறுதி வரையும் கூட அவர் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய ஒத்துழைப்பு மீண்டும் மீண்டும் தேவை. இந்த படத்தை பற்றி அற்புதம் எழுதுங்க. நல்ல கதை பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இளைஞர்களும் பார்க்கக்கூடிய அவசியம் பார்க்க வேண்டிய இந்த படம். அதனால் நீங்கள் தொலைக்காட்சி நிபுணரும் பத்திரிகை நீங்கள் தான் அந்த படத்தை விளம்பரப்படுத்தி நேயர்களை தியேட்டர் பக்கம் அழைக்கணும். இந்த கதையை சொன்ன உடனே அண்ணன் பாண்டியராஜ் சார் என்ன சொல்லுவாங்கன்னா, 2-3 நாள் அவர்கிட்ட சரியாகவே பேசவே இல்லை. சரி பசங்க பண்ணுறாங்க படம் பண்ணுறா அப்படின்ட்டு 3 நாள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எடுக்கிறானுங்க, விட்டா திருப்பி சுருக்கா எடுக்க போகிறானுங்க, இல்லை திருப்பி வீட்டுக்குள்ளே எடுக்கிறானுங்க, இல்லை கூப்பிட்டு தயவா இங்க வா, நீ என்னென்னு மாற்றி மாற்றி பண்ணிட்டு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் அவருக்கு கதையை அவருக்கு தெரிஞ்சது. ரொம்ப இன்வால்வாக பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷம். பஞ்சு பயங்கர இருக்கு. அவர் படம் நிறைய படம் பார்த்துருக்கேன். இவர் படம் ஊரே தெரிஞ்ச படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 5 நிமிஷம் காமெடிக்க வேண்டிய ஒரு 17 வாட்டி அந்த படத்தை பார்த்தேன். ஒருத்தர் துரத்தி வந்துகிட்டே இருப்பாரு. இப்போ பாண்டிய அண்ணனை துரத்தி வந்துட்டே இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவார், கதை சொல்ல தட்டிட்டு ஓடி போயிடுவாரு. அவன் வரப்ப கரெக்டாக ஒருத்தர் கதை திறந்துருவான். அந்த சீனுக்காண்டியே சிரிப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே அந்த கேரக்டர் மனசில் வச்சு தான் டைரக்டர் சொல்லி இந்த கேரக்டருக்கு இவர் தான் பண்ணணும் முடிவு பண்ணோம். அது முதவே கூட அண்ணன் விஜயமுரளியில் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அவர் கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மயில்சாமி சார் இந்த கேரக்டர் அவர் தான் பண்ணணும், மதுரைங்கிற கேரக்டர் அவர் தான் பண்ண முடிவு பண்ணோம். அவரும் அதே மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அண்ணன் முத்துக்காலன் இந்த படம் எடுக்க முடியாது அவர் அடிக்கடி பார்த்து சொல்லிடுவார், அண்ணன் இது நீங்கள் தானே பண்ணணும், சின்ன பண்ணுங்க அப்படின்னு. அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணிட்டாரு. கதாநாயகி ட்விங்கிள் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் எடுக்கணும் ஒரு முடிவானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் முடிச்சிட்டோம். கடைசியில் கொஞ்சம் சிரமப்பட்டோம். என்னோட இணை தயாரிப்பாளர் திருச்சி பாபன் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணி படத்தை நல்லா தான் முடிச்சு கொடுத்தாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை உதவி பண்ணிட்டு இருக்காரு. படத்தை நான் கொஞ்சம் லேட்டாக வெளியே போகிற மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வெக்கேஷன் படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா எல்லாரும் அவசியம் பார்ப்பாங்க. இது அவசியம் பார்க்க வேண்டிய படம். அதனால தான் ஒரு பிளான் மாதிரி பண்ணியிருக்கோம். நேர்காணல் தியேட்டரில் பார்க்கணும். இந்த படத்தை வெற்றி விழா படமாக ஆக்குறது பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி உங்கள் கையில் தான் இருக்குது. மீண்டும் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த படத்துக்கு நல்ல ஆதரவு தருமாறு, நல்ல விளம்பரங்கள் தர மெயின் விளம்பரம் தான். இப்போ என்ன பார்த்தா எந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் தான். அது இந்த பத்திரிகையும் வானொலி இது மட்டும் இல்லை, இதனால வானொலியும் தொலைக்காட்சியில் தான் இவ்வளோ விளம்பரத்தினால தான் படமே ஓடுது. அதனால் மீண்டும் உங்களை கேட்டுக்கிறேன், இந்த படத்தை நல்லா விளம்பரப்படுத்தி வெற்றி பெற உங்கள் கையிலையும் இருக்குது. இறைவன் கிருபையில் எனக்கு பண்ணிவிட நம்பிக்கையோட கேட்டுக்கிட்டு வெகு விரைவில் படத்தில் வெளியீட்டு விழாவில் வெற்றி விழாவை மீண்டும் சந்திப்பேன் சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். behind woods.com நேயர்களே,
சத்திரம் பேருந்து நிலையம் படத்தோட இயக்குனர் பேசுகிறேன். படம் வந்து ரிலீஸுக்கு தயாராகிட்டோம். ஏப்ரல் 19 ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். படத்தோட ஆடியோ வந்து சமீபத்தில் ரிலீஸ் பண்ணோம். ஆடியோ வந்து பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கு. பாட்டு எல்லாமே அற்புதமாக இருக்குது. படமும் அதே மாதிரி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கும். படம் வந்து 6 பாட்டு, 2 ஃபைட்டு, 10 காமெடி சீன் பண்ணியிருக்கோம். சத்திரம் பேருந்து நிலையங்கிறது திருச்சியில் இருக்கிற ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு. அங்கே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். படத்தில் வந்து பாடல்கள் வந்து காமகோடியன் சார், இளைய கம்பன், சாரதி எழுதியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் வந்து ஸ்ரீராம் சார், எடிட்டர் சதீஷ் சுரோசவா, கேமராமேன் வந்து ரவிசுந்தரம் சார் பண்ணியிருக்காங்க. பாட்டு எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி படமும் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கும். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு கருத்துள்ள படமாக பண்ணியிருக்கோம். படத்தில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம். ஸோ அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். எங்கள் படத்துக்கு எல்லாரும் தேட்டரில் வந்து பார்த்து படத்துக்கு ஆதரவு தரணும்னு நேயர்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறோம். ஹீரோ வந்து ரோஷன் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. அவர் தான் ப்ரொடியூசராகவும் இது இருக்கார். அவர் வந்து திருச்சி நாடக சபையில் வந்து ரொம்ப வருஷமாக இருந்தவர். நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. புதுமுகம் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு 2 வெரைட்டியான கேரக்டர் பண்ணி ரொம்ப அசத்திருக்காரு. படத்தில் நடித்த எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு புதுசாக வந்து ஒரு சாமி கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார். அதுவும் நல்லாயிருக்கு. ஐயர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹீரோ எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாண்டியராஜன் சார், மயில்சாமி சார், முத்துக்காளை சார், ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க கேரக்டராக வாழ்ந்துருப்பாங்க. படம் வந்து பார்க்குறப்போ அந்தந்த கேரக்டராகவே தெரியும். மதுரை வீரன்ற ஒரு கேரக்டர் வந்து மயில்சாமி சார் மிரட்டியிருப்பார். பஞ்சுபாய்ங்கிற கேரக்டரில் வந்து பாண்டியராஜன் சார் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருப்பார். புலிப்பாண்டிங்கிற ஒரு வித்தியாசமான காமெடி ரோலில் வந்து முத்துக்காளை சார் பண்ணியிருக்காரு. எல்லாரும் ஒவ்வொரு வெரைட்டியாக வந்து காமெடி பண்ணியிருக்காங்க. படமும் சென்டிமெண்ட்டு, காமெடி எல்லாம் கலந்த ஒரு காக்டெயில் மிஸ்ஸிங்காக இருக்கும். எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் நிறைஞ்ச ஒரு படமாக இருக்கும். Hi Behind Wood viewers. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் Twinkle. This is my first movie, Chatram Perunda Nilayam. And my character is Sadhana in this movie. She's a soft, calm, college-going girl who falls in love with a person who works in a wine shop. It is a little bit bubbly and soft kind of role. And this is based on true love story. I fell in love with this subject after hearing this concept. So, and the whole songs came very well. Thanks to music director sir for giving such best music. My favorite songs are Yaravaro, Unmalai, and some more songs picturized in Ooty and some more in Chennai. And I have learned from this project. Being as a first movie, I felt like that it is the best movie for me, and eagerly waiting I'm taking further steps to how to do acting and all for some other further movies. And thanks to media people for sharing my feelings towards you. Thank you so much. BehindWoods.com நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சத்திரம் பெருந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டை சந்திச்சிருக்கேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறத ரொம்ப பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படத்துடைய இசை வெளியீடு சந்திச்சிருக்கேன். படத்தை பற்றி நல்லா பேசியிருக்கேன். படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இந்த படத்தை கதாநாயகன் நடிச்சிருக்கேன். ரயிலுங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கேன். எங்களோட ட்விங்கிள்ங்கிற ஒரு கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. சாருலதாங்கிற ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. மற்ற கூட மயில்சாமி சார், பாண்டியராஜன் சார், முத்துக்காலை சார், நல்லிமலை நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. ஒவ்வொரு இளைஞர்களும் பார்க்க வேணுங்கிற ஒரே காரணம் தான் படத்தோட கேப்பில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். படத்தில் அவருடைய மெசேஜ் வச்சுருக்கோம். ஒரு இளைஞர்கள் தேட்டரில் பார்க்கணும், ரொம்ப ஆவலாக இருக்கும். அவசியம் பார்க்கணும். இந்த படத்தை இயக்க ரவி ரொம்ப ரொம்ப அற்புதமாக படத்தை இயக்கியிருக்காரு. படத்தை இசையமைப்பாளர் ஸ்ரீராம் சார் ரொம்ப அற்புதமாக 6 பாடல்களை இசையமைச்சிருக்காரு. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமாக வந்திருக்கு. ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. டவுன்லோடில் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த படத்தை ஒளிப்பதிவாளர் ரவிசுந்தரம் அற்புதமாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமாக படம் வந்திருக்கு. இந்த படத்தை வெற்றி பெறணும், தேட்டர் நேயர்களாக வந்து பார்க்கணும் கேட்டுக்கிறேன். மீண்டும் இந்த படத்தோட வெற்றி நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். BehindWoods.com நேயர்களுக்கு இந்த முத்துக்காளையின் பணிவான வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது சத்திரம் பேருந்து நிலையம் ப்ரெஸ் மீட்டில் என்ன உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிறேன். இந்த படத்தில் வந்து நிறைய காமெடி இருக்குது. அதில் என்னுடைய காமெடியும் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு சிறிய பங்களிப்பாக அமையும் நினைக்கிறேன். எப்படி ராமர் பாலம் கட்ட அணில் ஒரு உதவுச்சோ, அதே மாதிரி இந்த படத்துடைய வெற்றியில் என்னுடைய காமெடியும் ஒரு 2-3 சீன் வந்து எல்லாத்தையும் அப்படி கலகலகலன்னு இன்னும் ஒரு 2 சீன் வந்துடாதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்துடைய காமெடி கான்செப்ட் அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர், ஹீரோ அனைவருக்கும் நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றியுடைய நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Hi, I'm Sriram.
நான் சத்திரம் பேருந்து திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் ஸ்ரீராம் பேசுகிறேன். இந்த படத்தில் மொத்தம் 6 பாடல்கள், 6 பாடலும் அற்புதமாக வந்திருக்குது. கதைக்கு என்ன மாதிரி சூழ்நிலையோ அந்த மாதிரி அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். படமும் ரொம்ப அழகாக வந்திருக்குது. இந்த படத்துக்கு இசையமைச்சது நான் பெருமையாக கருதுறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான திரைப்படம். வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் வாய்ப்பு கொடுத்த ரோஷன் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.